கையில் அருவா மறு கையில் அதுதான். கிழக்கே இல்லாம திசைக மூணாச்சு எமக்கு நீதானே கிழக்கு கிழக்கு. தீ வச்சு கொளுத்து கொளுத்து ஒரு வார்த்தை சொன்னாலே ஊரே பின்னாலே நீ பாயா முன்னாலே யுத்தம் செய்ய வாவா. யுத்தங்கள் இல்லாம இதிகாசம் நிக்காது, ரத்தங்கள் சிந்தாம உலக தீமை ஒழிவதேது. உள்ளே நையா நான் உள்ளே நையா, உங்க உள்ள எல்லாம் நான் உள்ளே நையா. நம்பி வந்தா நான் நன்மை செய்வேன், உங்க நன்றி போதும் அப்பா. எங்களப்பா நீ எங்களப்பா, இங்க எல்லாருமே இனி உங்களப்பா. கெட்டவன வெட்டி சாய்க்க வந்த ஒரு பட்ட பொம்மை நீப்பா. அவர் வந்து சொல்லியிருக்காரு, இட்லி பூ மாதிரி தானே இருக்கு அப்படின்னா ஒரு 5 முழம் கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியே சொல்லாம அப்படியே பெரிய ஜோக் அடிச்சிட்டாங்க. அப்படியே ரஷ்யா ரிவர்ஸ் அப்படியே சிரிக்கிறாங்களாமா. மொக்க காமெடி போட்டு பாத்தீங்கன்னா சொன்னா இப்படிதான் ரினாஸ். ரோட்ல ஒரு பொண்ணு வேகமா போயிட்டு இருக்காங்க, பாஸ்டா நடக்க போயிட்டு இருக்காங்க. ஒரு பையன் அப்படியே அவங்க காலைக்கு கொலுசு இருக்குதானே, அப்படியே சத்தம் கேட்டிருக்கா. ஒரு பையன் சொல்லியிருக்கான், உன் காலில் இருக்கிற கொலுசு சத்தம் அப்படியே நெஞ்சில ஒலிக்குது அப்படி சொல்லி. அதுக்கு அந்த பொண்ணு உடனே நின்று சொல்லிருக்கு, இப்படியே பேசிட்டு இருந்தா என் காலில் இருக்கிற செருப்பு என் கையில வரும், அப்போ கன்னத்துல ஒலிக்கும்னு சொல்லி. அதோட அந்த பையன் அப்படி என்ன ரியாக்ஷன் பண்ணிருப்பான் அடுத்தது. அந்த கேர்ள் வந்து சொன்னது ரொம்பவே ஒரு சூப்பரா இருக்கு. அந்த வேர்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப அந்த பொண்ணு எதுக்காக வேகமா போனாங்க? அடிக்கிறது தான். அதாவது சலோமியால என்ன பேசுன்னு கூட தெரியாம போச்சு. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா சலோமி, இப்போ நாங்க ஒரு டாபிக் ஒன்று கொண்டு வந்திருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா வீடுகள்ல அதிகமா ஒரு குடும்பத்துல அதிகமா கஷ்டப்பட்டு உழைக்கிறது யாரு, கஷ்டப்படுறது யாரு? அதாவது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொன்னா வேலைக்கு போறத பத்தி அப்படி சொல்ல வரீங்க? அதிகமா கஷ்டப்படுறது யாரு ஒரு குடும்பத்துல? குடும்ப தலைவர் வந்து கஷ்டப்படுவாரு வேலைக்கு செல்வது அப்படி என்று. வீட்டுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதாவது மனைவி அவங்க வந்து வீட்டுல வேலைகள் பிள்ளைகள் அப்படின்னு இருக்கீங்களா, அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இதுல என்ன சொல்ல வரீங்க ஃபயாஸ்? பாத்தீங்கன்னு சொன்னா கணவர் வெளியில தன்னை வேலைகளை பாக்குறது மட்டும் தான் கஷ்டம் அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறது அம்மா தான். அப்பா
அதாவது பெண்கள் ஒரு ஒரு அம்மாவோட ஸ்தானத்துல இருந்து யோசிச்சு பாருங்க ஸ்ரீனிவாஸ். அதாவது பெண்கள் தான் அதிகமா கஷ்டப்படுவாங்க வீட்டுல. எவ்வளவு வேலைங்க, ஒரு ஆண் வேலைக்கு போனா அந்த டியூட்டி டைம் முடிஞ்சா அவர் வீட்டுல வந்தா ரிலாக்ஸ். ஆனா பெண்கள் அப்படி இல்லை. எலும்புறத்துல இருந்து நைட் தூங்குற வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேலை செய்ய. இப்ப யோசிப்பீங்க, என்னடா வடபோச்ச நிகழ்ச்சி இப்படி ஒன்று பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, நிச்சயமா இதை நம்ம பேசி ஆக வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இந்த இப்பத்தைய காலகட்டத்தில் நிச்சயமா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்படிதான் அவினாஷ்? ஆமா பேஷ், இப்போ காலகட்டத்தில் எல்லாருமே வேலைக்கு போறாங்க பேஷ். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு தாய் எந்த அளவுக்கு வீட்டில் கஷ்டப்படுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா நினைக்கும் போதே தெரியும் ஒரு தாய் எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி. உண்மையிலே ஒரு வீட்டில் அதிகமாக கஷ்டப்படுறது தாய் மட்டும்தான். ஆமா ஃபயாஸ், வந்து உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? நீங்க போய் பாத்தீங்களா? இல்ல, நான் வேலை வெட்டிக்கே நாங்க போகாம வீட்டுல தூங்குறது தானே, அப்ப தெரியும் தானே மம்மி எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு. அப்ப வந்து ஃபயாஸ் வந்து உணர்றாரு அவங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் உணர்ந்திருக்காரு. அதனால இந்த நாட்டுக்கு ஏதோ இதை வந்து சொல்லியிருக்காரு. இதுதான் நாட்டுக்கு ஒரு கருத்துக்கள். எங்களை மாதிரி ஒரு இளைஞர்களுக்கு நாங்க சொல்ற ஒரு கருத்து. நீங்க சொன்னது ரொம்பவே ஒரு அருமையான, அதாவது இளைஞர்களுக்கு நாங்க சொன்ன கருத்து. அது உங்களை மாதிரி கிளவி அந்த ஆன்டிஸ் மாதிரி உங்களுக்கு நாங்க என்ன கருத்து சொல்ல போறோம்னு சொன்னா சொல்லுங்க ஃபயாஸ். நான் கேட்டுதான் ஆகணும். வேணுண்டா இன்றைக்கு என்னுடைய தலையெழுத்து என்னம்மா என்ன பண்றது? அதாவது இளைஞரை பாத்தீங்கன்னு சொன்னா கேர்ள்ஸ் வந்துட்டு அப்படி இப்படி சில மேக்கப்ல அலைவாங்க. ஆனா இப்ப அந்த இளைஞர்ஸ் அப்படியே விட்டுட்டு மேக்கப்பை விட்டுட்டு இப்ப ஆன்டிஸ் மாதிரி நம்ம சலமி மாதிரி ஆக்கலாம் இப்ப மேக்கப்ல இறங்கிட்டாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப உழைக்கிறது ஒரு ஆண் குடும்ப தலைவர் உழைக்கிறது தன்னை வீட்டுக்கே காணாது. அப்ப அப்படியே அவங்களோட மேக்கப்பு தான் போகுது. இதெல்லாம் நம்பாதீங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. பொய் பொய் பொய், எனக்கு கல்யாணம் ஆகலைங்க. அதெல்லாம் நான் பொய். இந்த பையன் தான் ரொம்ப பொய் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் நம்பாதீங்க, அப்படியே மறந்துடுங்க. நான் வந்து மற்ற கேர்ள்ஸ் மாதிரிலாம் இல்லைங்க. அப்படி மேக்கப் எல்லாம் நான் போட மாட்டேன். நான் மற்றது அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆன்டிலாம் இல்லைங்க. ஒன்லி 22 இயர்ஸ் தாங்க. ஆமாங்க, அவங்களுக்கு 22 இயர்ஸ் தானா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கல்யாணம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். நம்ம சலமியை பார்த்தீங்கன்னா அப்படியே சொத்தையில் அப்படியே குத்துவீங்களா இல்லை காலால் உதப்பீங்களா அப்படி என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க. சலமி இப்போ அப்படியே விடுங்க. இப்போ அப்படியே விட்டுட்டு நம்ம ஒரு பாடலுக்கு போய் வரலாமா? கண்டிப்பாக ஃபயாஸ். நாங்கள் வந்து பாடல் அப்படியே கேட்காம பாடலே கேட்டு கேட்டு போர் அடிச்சு போச்சு. அதாவது ரசிகர்கள்லாம் ரொம்ப போரிங்ல இருக்காங்க. ஒரு ஜோக்கனை போட்டு அப்படியே குதூகலப்படுத்தலாம்னு சொல்றீங்க. அப்படியே நாங்க வந்து அப்படியே ஒரு காமெடியை பார்த்துட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே இணைவோம். இது உங்கள் தாமரை எஃப்எம் இன் வட போச்சு. நலமா? நான் நல்லா தான் இருக்கிறேன். எனக்கு என்னங்க, என்ற வீட்டுக்காரங்க சண்டை போட்டு கோச்சுக்காடி அம்மா வீட்டுக்கு போயிட்டாருங்க. அப்புறம் நான் போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர போனுங்க. இப்பெல்லாம் சண்டை வந்தா ஆம்பளைங்க அம்மா வீட்டுக்கு போயிடறானுங்களா? பேச்சுலர் லைஃப்ல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியறது இல்ல. அந்த கேடு கட்ட நாய் போனா விட்டுற வேண்டியதானே? உனக்கு தான் நான் இருக்கல்ல. அப்படி விட்டுற முடியுங்களா? கவுண்டர 1000 தான் இருந்தாலும் தாலி கட்டின புருஷனாச்சே. கல்லானாலும் காண புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்கல்ல. ஏய் ஸ்டாப். எத்தனை வருஷத்துக்கு இந்த பழைய பஞ்சாங்கத்தையே புரட்டிக்கிட்டு இருப்பீங்க? வேணும்னா அவனை லைசன்ஸ் பார்ட்டின்னு சொல்லிக்க. ஏ பாப்ஸ். ஏய் உனக்கு அவ பாப்ஸா? சரி அக்கா. அந்த ரேஞ்சிலே நின்னுக்க. ஏன் பாப்பாக்கா? உன் புருஷனை கூப்பிட போகும்போது அண்ணன் ஒரு வாரம் சொல்லிருக்கலாம்ல. தட் இஸ் கரெக்ட். ஆமா, ஒன்னும் பெருமைய நீ தான் மெச்சு போன. பக்கத்தவனுக்கு சிக்கலாம் பெருமைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு ஒன்னும் பொழப்பு. ஏய் அண்ணன் பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நானும் இங்க 10 வருஷமா குளிச்சுட்டு தான் இருக்கிறேன். உங்க அண்ணனும் கரமையில உட்காந்து பாத்துட்டு தான் இருக்கிறாரு. என்ன பிரயோசனம்? ஆத்துல இறங்கவே துப்பு இல்ல. தயிர் இருந்தா தண்ணியில இறங்கி வர சொல்லி பாக்கலாம். என்ன பண்ண போறீங்க? ஆத்துல இறங்க போறேன்டா. என்ன நீங்க அவ்வளவுதான் விவரம் இல்லாம சொல்றாங்கன்னா நீங்க சட்டை வர கழட்டீங்களே. உங்களுக்கு நீச்சல் வேற தெரியாது. ஆத்துல அடிச்சு போனா அவங்க அதை காப்பாத்துவாங்க. நான் என்ன அவ்வளவு விவரம் இல்லாதவனா? அந்த கைத்து கொடு. எதுக்குண்ணே? ஒரு சைடு என் இடுப்புல நான் கட்டிக்கிறேன், ஒரு சைடு நீ புடிச்சுக்க. இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். ஐயோ யாருங்க சின்ன தம்பி? இன்னொரு சொல்லுங்க. இங்க பாருங்க சின்ன தம்பி, உங்களுக்கு எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். சில நேரங்கள்ல உங்களை நான் தப்புன்னு தப்பி கூட இருக்கலாம். அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு என் வாழ்க்கையோட விளையாண்டாதீங்க. இது கயிறு இல்லைங்க, என் உயிருங்க. உங்களை நம்பித்தாங்க நான் ஆத்துல இறங்குறேன். நீங்க அதோட போக. என்னது ஆத்தோட போகவா? நான் வச்சிருக்கேன்ல. ஆமாங்க சின்ன தம்பி, நீங்க இந்த கயித்தை நான் விடுனா விடுங்க, இழுத்து புடினா புடிங்க. என்ன செய்வீங்க? உடனே விடுறேன், புடினா புடிச்சுக்கிறேன். ஆமாங்க சின்ன தம்பி, நான் இறங்கிட்டுங்களா? இறங்கு சின்ன தம்பிங்க, உங்களை நம்பித்தான் நான் இறங்குறேன். அந்த தரையில இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டேன். இப்ப தண்ணிக்குள்ள வேற வரேன். என்னடி பண்ண போற? தண்ணிக்குள்ளயா வரேன்? அந்த என்ன பண்ண போறேன் பாரு. எப்படி எல்லாம் உள்நீச்சல் தான். உடே 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 உடே. டேய் நீ என்னடா அங்க பாக்குற? திரும்புடா. திரும்ப எப்படி விட முடியும்? சவுண்ட் கேட்டா விடுறா.
வீடு 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 விடு. ஐயோ என் டவுஸ் என் டவுஸ் என் டவுஸ் விடு. ஏன் விடு விடுன்னு அதை விட்டுக்கிட்டு இருக்கல விடு. அண்ணே கயிறு கொஞ்ச நேரம் இருக்கு அப்புறம் விட்டுருவேன் விடு. என்ன விட்டுருவேன் அட சரி நீ விட்டு தொலை. போய் தொலை ஐயோ விட்டுட்டா. என்ன ஐயோ ஐயோ தண்ணி அடிச்சிட்டு போகுது. ஐயோ என்ன ஆத்தோட போறீங்களே அட பாவி கைத்த விட்டு என்ன காப்பாத்துறா. காப்பாற்ற சான்ஸே கிடையாது 3 நாள் கழிச்சு பவானி சேர்த்தாமல வந்து சேரும் பாடி அப்ப ஆள் வச்சு எடுத்துக்கிறேன் அண்ணே ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு கேட்கிறடா விவரமா சொல்லு. உங்க பணத்தை எரிக்கிறதா புதைக்கிறதா சொல்லிட்டு போங்கண்ணே அட பாவி உன்னை வந்து கவனிச்சுக்க. ஐயோ 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 கையம்மைகள் சிதறும் சிவனுடன் போரிட யாருக்கும் உதரும் புலிப்பறித்தவனது குருதியில் நனைவான் கெடுப்பவனது குடல் உருவிடுவான் வழி தடுத்தவனை சத கூறிடுவான் வனப்புலி சினத்துடன் வலம் தினம் வருவான். அப்படியே ஒரு அருமையான காமெடியை பார்த்துட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில வந்து மொக்க காமெடி அப்படியே மொக்கையெல்லாம் அவள் பேசிட்டு நாங்கள் 3 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடல்களே இல்லையா அப்படி பாடல்களெல்லாம் தந்துட்டு இருக்கிறோம், காமெடியெல்லாம் தந்துட்டு இருக்கோம். நேர்களே வந்து கடுப்பாகாமல் அப்படியே எங்கள் ப்ரோக்ராமாக வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து அப்படியே கேட்டுட்டுருங்க அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா சிலமே இப்போ ஜில்லா தீ மியூசிக்கை கேட்டுன்னா அப்புறம் ரத்தமெல்லாம் கொதிக்குது. அப்படியே ஏதாவது ஒன்று வீரமாக பண்ணுங்கடா பேசுங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா சிலமே ஒரு ஜோக் ஒன்று அப்படியே நீங்கள் அடிச்சு விடலான்னு சொல்லி அப்படியே தயார் நிலையில் இருக்கிறீங்க பார்த்தாலே புரியுது. அப்படியே என்ன மக்களுக்கு ஒன்றுமே இல்லை பயாஸ், நான் சும்மா தான் ஏதோ சொல்ல போகிறேன். எல்லாரும் நேர்களுக்கெல்லாம் தெரியும் நான் என்னதான் பேசுவேன், மொக்கையா பேச போறாங்க ஷலோமி அப்படின்னு தெரியும். இப்போ என்ன சொல்ல பாக்குறேன், என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா ரீனாஸ் சொல்லுங்க. ஆமா நிச்சயமா அதை கொஞ்சம் போடலாமே. நீங்க இருக்கீங்கன்ற நேர்களுக்கு கொஞ்சம் விலகி போட்டார் நிச்சயம். வளமையை பார்த்தீங்கன்னா நம்ம அவர் ஃபேவரட் வேர்ட்ஸ் வந்துட்டு நிச்சயமாக 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 அதாவது அவர் வந்து அந்த வேர்ட்ஸ் விட மாட்டாரு. இப்போ நம்ம வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ரோக்ராம் கேட்க வராங்களோ இல்லையோ நம்ம ரினாஸ் நிச்சயமாக நிச்சயமாக கண்டிப்பா வந்து நிச்சயமா வருவாங்க. ஆமா ஆமா நிச்சயமாக அப்படின்ற வேர்ட்ஸை வந்து கேட்கறதுக்கு நேர்கள் வந்து காத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ரினாஸ் அப்படியே எடுத்து விடுங்க. இன்னும் ட்ரெண்ட் நிச்சயமா நிச்சயமா என்ன பண்ணீங்க இப்படி பண்றீங்க. நெக்ஸ்ட் வேர்ட் அப்படியே வெளியாயிட்டு அதை அப்படியே வச்சிருங்க ரினாஸ். இன்னும் அப்படியே நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே தெரியாத ஸ்டூடெண்ட் கிட்ட கொஸ்டின் பேப்பர் அப்படியே கொடுக்குறாங்க. சரியா? இதான் காலங்காலமா ஸ்கூல்ல நடக்குது மிகப்பெரிய தப்பு. ஆமா நம்ம பசங்க எல்லாம் அங்க படிக்கிறாங்களா, படிக்கிறதே இல்லையே, சும்மா ஏதோ படிக்கிறேன். நாங்களாம் படிச்சு கிழிச்சவங்கம்மா, நாங்களாம் படிச்ச பேப்பர் அங்கேயே கிழிச்சவங்கம்மா. அப்ப நாங்க நீங்கெல்லாம் படிச்சு நம்ம கேர்ள்ஸை பார்த்தீங்கன்னா எப்பவுமே எஜுகேஷன் அந்த படிப்புல வந்துட்டு எப்பவுமே டாப்ல தான் இருக்காங்க. ஏன் நம்ம பசங்க மட்டும் எப்பவுமே லோல இருக்கிறாங்க? பொண்ணுங்க என்னதான் பண்ணாலும் அந்த ஸ்டடீஸ் அந்த படிப்பு மட்டும் விட மாட்டாங்க. என்னதான் பண்ணாலும் ஆண்களை திசை திருப்பி தானமா நீங்க படிக்கிறீங்க, பசங்க அப்படி நல்லா படிச்சிட்டு இருப்பாங்க. அதேதான் ஃபயாஸ். உங்களுடைய மைண்ட் டைவர்ட் பண்ணாதே நாங்க அப்படியே படிக்க முடியும். அதனாலதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல ஒரு 50 பேர் இருக்காங்க. அதுல நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அது பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அந்த பையங்களை அப்படியே சைட் அடிச்சு அப்படியே காட்டி சைட் அப்படியே அன்பே நீ எங்கே நான் இங்கே இப்படி எல்லாம் கவிதையை போட்டு அவனை அவங்களை அப்படியே திசை திருப்பிட்டு அப்படியே நீங்க அப்படியே படிப்புல அப்படியே முன்னேற்று போனீங்கன்னா நம்ம பசங்க பாவங்க, அவங்களை கொஞ்சமாவது விட்டு கொடுங்க, அவங்க படிச்சு லைஃப்ல முன்னேறட்டும். இல்ல பசங்க வந்து ரொம்ப தப்பானவங்க தானே, அதனாலதான் பசங்களை அப்படியே நாங்க வீழ்த்திட்டு இருக்கோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொண்ணுங்களை எல்லாம் வந்து பசங்க அப்படியே கீழே அமதி வச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லங்க, நாங்கெல்லாம் அப்படியே முன்னேறிட்டோம். அதே இப்போ அப்படி இல்லங்க, தூக்கி போட்டு மிதிக்கிற காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க. நாங்க தான் இப்போ மாறி அப்படி எல்லாமே மாறிடுச்சு. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒண்ணுமே தெரியாத ஸ்டூடெண்ட் கையில வந்து கொஸ்டின் பேப்பரை கொடுக்குறாங்க. எல்லாமே தெரிஞ்ச வாத்தியார் கிட்ட மட்டும் ஆன்சர் பேப்பர் கொடுக்குறாங்க. என்ன நியாயம் இது? எந்த பாத்தீங்கன்னா இது எந்த வகையும் நியாயமா வராது. நிச்சயமா ரினாஸ் இத பத்தி நீங்க பேசி ஆகணும். நீங்க அமைதியா இருந்து வேலை இல்ல, நீங்க பொங்கல் அலிம்பிய டைம் வந்துருச்சு. கோர்ட்ல வந்து கேஸ் போட ஆகணும். அப்படியே ரினாஸ் கோர்ட்ல கேஸ் போடுற அளவுக்கு எதுவுமே நடக்கலப்பாங்க. இல்ல ரினாஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கையில எக்ஸாம் பேப்பரை கொடுத்துட்டு வாத்தி கையில வந்துட்டு ஆன்சர் பேப்பரை கொடுக்காங்க. என்னப்பா நியாயம்னு அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எதுவுமே தெரியாது இல்லையாங்க, அதனால அவங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரை கொடுக்குறாங்க. வாத்தியார் மாருக்கு தான் பதில் எல்லாமே தெரியும் இல்ல, அவங்க கிட்ட எதுக்கு ஆன்சர் பேப்பர்? என்ன நியாயம் ரினாஸ்? பொலதானே. அதாவது ரினாஸ் ஒரு ஃபேவரட் வேர்ட் அப்படிதான் சொல்ல முடியும். இல்லங்கறத பொலை அப்படியே சொல்ல வராரு. அவர் அப்படியே மாத்தி எல்லாம் பேசுவாரு. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நேர்களே. என்ன கொடுமைங்க இதெல்லாம், இப்படி எல்லாம் நாட்டுல நடக்குது. அப்படியே பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் மாறிட்டாங்கப்பா. படிச்சு பாலாகிறத விட அடிச்சு ஆளாகலான்னு பார் முன்னாடியே நிக்கிறாங்க. இது ஒரு அருமையான கருத்து. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் மக்களுக்கு. பசங்கள்லாம் இப்ப ரொம்ப மாறிட்டாங்க. படிச்சு பாலாகிறத விட அடிச்சு ஆளாகலான்னு பார் முன்னாடியே நிக்கிறானுங்க.
அதாவது மிகப்பெரிய தத்துவம் இது என் வாயில